Taste the Daily. வணக்கம். நியூஸ் டே செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. அதிமுக தலைமை கழகத்திற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் திரண்டு நின்ற கழக நிர்வாகிகள் திருஷ்டி பூசணி உடைத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு. தலைமை கழக வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கும் கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் அமமுகவினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று புரட்சித் தமிழர் அறிவுரை. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவ இடத்தில் இரவு 11:35 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை 4 மணி நேரம் 25 நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் கடும் சாடல். 4.5 மணி நேரம் 100 போலீசாரால் சம்பவ இடத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என்ற கேள்விக்கு சிறிய சுவர் பெரிய சுவர் என மாற்றி பேசுகிறார் காவல் ஆணையர் எனவும், அங்கு இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா, ஏன் அதை தாண்டி சென்று காவல்துறை தேடவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. இருள் சூழ்ந்த தனிமையான இடம் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கவே திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் சாடல். நள்ளிரவில் ஒரு பெண்ணை சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க திமுக அரசின் காவல்துறைக்கு துப்பில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா திமுக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டுள்ள BLO அதிகாரிகள் தான் மனுக்களை வழங்க வேண்டும், பெற வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியில் உள்ள குளறுபடிகளை களைய கோரி கூடுதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்த பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆபீசர். அந்த BLO அவர்தான் ரிசீவ் பண்ணணும், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர் தான், பெறுவதும் அவர் தான். இப்படி ஒரு பல மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். BLOவிலிருந்து PLA 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் BLO மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.
வாக்காளர் பட்டியல் நிரப்ப படிவங்களை அரசியல் கட்சிகளின் பாக முகவர்களிடம் வழங்கக்கூடாது. அரசியல் கட்சி முகவர்கள் மூலம் படிவங்களை வழங்கி பெற்றால் தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணணும். அது மானிட்டர் பண்ணலாம். படிவத்தையே வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை திரும்ப அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்க தான் கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. கள்ள ஓட்டை நம்பியே இருக்கிறவர்கள் வாழ்ந்தவர்கள் திமுகவினர். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் தாக்கு. டிஎம்கேக்கும் அவங்க தோழமை கட்சிக்கும் ஆட தெரியாததுக்கு திருக்கோணல் அந்த மாதிரி தான் எதாவது சாக்கு. ஏன்னா கள்ள ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க, அவங்க கள்ள ஓட்டு நம்பியே இருக்கிறவங்க. ஒரு பாட சொத்து ஒரு சோறு பார்த்தாங்கன்னா அதுதான் இறந்தவங்க நம்புறதும், விலாசம் இல்லாத நம்புறதும், அதுக்கப்புறம் டபுள் மாயாவிகள் இவங்கெல்லாம் நம்புறது தான் திமுக வேலை. சென்னை ராயப்பேட்டையில் இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் உமன் யூ டிசைட் என்ற வாக்கியங்களுடன் வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா என்ற பிரதான கேள்வி மேலோங்கி உள்ளதாக பொதுமக்கள் கருத்து. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரபல எலக்ட்ரிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்கள் விடுதியில் குளியல் மற்றும் கழிவறைகளில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பணிப்பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா இருந்ததாக கூறி 1000க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலை பெண்கள் விடிய போராட்டம். வடமாநில பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியாமல் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரியமேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் கழிவறைக்கு சென்ற பெண்ணை ஆபாசமாக படம் பிடித்த பீகாரை சேர்ந்த நபர் சிக்கினார். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த தவறும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சாடல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் ஜோலார்பேட்டையில் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை குறிவைக்கும் மதுபோதை கும்பல்களால் பொதுமக்கள் பீதி. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இருவர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த கோவை மாவட்டம் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகள் மற்றும் காமுகன்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் தனது தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்த நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்து மான் கொம்புகள் சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா இல்லை என டிஜிபி அறிக்கை வெளியான 100 நாட்களில் இதுபோன்ற அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 121 LSD போதைப் பொருட்களுடன் தனியார் வங்கி ஊழியர் பிடிபட்டார். கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த துறையும் வளர்ச்சி காணவில்லை என மக்கள் விமர்சிக்கும் நிலையில் தமிழ்நாட்டை வேகமாக விழுங்கிக் கொண்டிருக்கும் போதை வலையமைப்பை கட்டுப்படுத்துவதில் கோட்டை விட்ட திமுக அரசு. திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் கொலை, கஞ்சா விற்பனை போன்ற வழக்குகளில் தொடர்புடைய நவீன் என்ற குள்ள சீனு கொலை. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதால் கொலை சம்பவம் நாள்தோறும் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாநாதபுரத்தில்
மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மது போதையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வரும் நிலையில் தமிழக மக்கள் மீது துளியும் அக்கறையில்லாத ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மது போதையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். உடலில் 13 இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்ட மாணவியின் நண்பருக்கு 25 தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் கடந்த வாரம் இளைஞரை 3 பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே உள்ள பழஞ்சேரி மேட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்ற செவிலியரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி 7 சவரன் தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்ட கொடூரம். தொடர் திருட்டில் சிறைக்கு சென்று சில நாட்களுக்கு முன் ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ள நிலையில் ஜாமீனில் வெளியே வரும் குற்றவாளிகளை விடியா அரசின் ஏவல்துறை கண்காணிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ள நிலையில் துண்டு சீட்டில் நகைகளை மீண்டும் தருவதாக ஒப்புக்கொண்டு எழுதிய ஊழியரின் கடிதம் வெளியாகி பரபரப்பு. அது இல்லாம சில பேர்ட்ட துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு நகையை வாங்கி அதை ஒரு 5 பவுன் நகை ஒரு பையன் வச்சிருக்கிறாரு. அவருக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு பாக்கி நீங்க வாங்கிக்க 2 லட்ச ரூபா கேட்டிருக்காரு. வாங்கிங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில அடவு வச்சாங்களா வித்தாங்களான்னு தெரியல. அவர் பழஞ்சிட்டு இருக்கு. அதையும் கூட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் தனி செக்ரட்டரி போட்டு இந்த சொசைட்டியை இயக்கணும். இது வரைக்கும் தவறு பண்ணியிருக்கவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே. அது மட்டும் இல்லாமல் யார் நகை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்று இந்த துறை சார்ந்த ஜேஆர் டிஆர் அவங்க முழு பொறுப்பேற்று அதை உடனடியாக செட்டில் பண்ணணும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் துளியும் இல்லாததால் மோசடி சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்து பணம் மற்றும் நகைகளை பறித்துச் சென்ற கும்பல் சிக்கியது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வங்கியில் இருந்து எடுத்து இருசக்கர வாகனத்தில் வைத்த 2,72,000 ரூபாய் பணம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலிலேயே துணிகரமாக கொள்ளையடிக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையடித்து விட்டு தப்பியோடிய 2 பேரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினந்தோறும் கொலை கொள்ளை ஆகிய சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் கட்சி இருக்கும் நிர்வாகிகள் தனக்கு உரிய மரியாதை தருவதில்லை என அமைச்சர் நேரு முன்னிலையிலேயே நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி மத்திய திமுக மாவட்ட செயலாளர் வைரமணி என்பவர் குற்றச்சாட்டு. திரும்ப இதை புகாராக சொல்வது தனக்கே அருவருப்பாக இருப்பதால் பதவி விலக தயாராக உள்ளதாக மாவட்ட செயலாளர் புலம்பிய நிலையில் திமுகவில் ஒற்றுமை என்பது மாயை மட்டுமே எனவும் மானம் மரியாதை ஆகியவை இழந்தால் மட்டுமே திமுகவில் தொடர முடியும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் சாடல். நிறைய இடத்துல
நான் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை முதன்மை செயலாளர் தான் கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிடாம, மாவட்ட செயலாளர் பேர் போடாம, படம் போடாம, அதை நான் திருப்பி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு. இந்த பதவியில இருக்கலாம், இல்லாம கூட விட்டுட்டு போயிடலாம்னு கூட நினைக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் ராஜேந்திரன் என்பவர் சிக்கினார். போலி மருத்துவர்களை முழுமையாக களையெடுக்க வேண்டிய சுகாதாரத்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் நாயனூர் கிராமத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் பட்ரிசீல் போன்று பெருகி வரும் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மணல் லாரி சிக்கியது. தீயசக்தி திமுக ஆட்சிகள் தொடர்ந்து மணல் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் இயற்கை வளங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் முடித்து திரும்பும் மருத்துவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யும் நடைமுறை அதிமுக ஆட்சிகள் 45 நாட்களில் முடிவடைந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் 1.5 ஆண்டுகள் வரை காத்திருக்கும் அவலம். மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் கட்டுவதில் தோல்வியடைந்த ஸ்டாலின் அரசு இளம் மருத்துவர்களின் எதிர்காலத்தையும் சீரழித்து அவர்களை ஆண்டு கணக்கில் தவிக்க விடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். எழுத்துத் தேர்வு மூலம் பணி ஆணை பெற்று தொகுப்பூதியத்தில் முழுநேர பணியாளராக இருந்து வரும் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்காமல் விடியா அரசு அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் வேலை கேட்டு போராட்டம். தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை கைவிட மாநகராட்சி மறுத்து வரும் நிலையில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த ஏவல்துறை. வேலூரில் அரசு பென்ட்லாண்ட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற குழந்தை நோயாளிகளை மேல் சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மாற்ற கொண்டு சென்ற போது பாதி வழியில் 108 ஆம்புலன்ஸ் பழுதாகி நின்ற அவலம். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் குறைபாடுகளை களைந்து தரமான சிகிச்சைகளை உறுதி செய்ய இயலாத சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோஷூட்டில் போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி. நாகர்கோவில் வழியாக கேரளாவிற்கு காரில் கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசியுடன் ஒருவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சிகள் ரேஷன் அரிசி வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி தொடக்கப்பள்ளியின் புதிய கழிவறை திறக்கப்படாததை கண்டித்தும் இயற்கை உபாதைகளை கழிக்க திறந்த வெளியை மாணவர்கள் பயன்படுத்துவதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் தெரிவித்து மாணவர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர். அரசு பள்ளிகளில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த திறனற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி. ரெஸ்ட் ரூம் கட்டி தரேன்னு சொல்லி 14 மாசம் ஆகுது சார், கட்டிட்டாங்க. ஆனா தண்ணி போக மாட்டேங்குது. ஒரு குழந்தை மோஷன் போயிட்டு வந்தா கூட சார் நான் சொல்றத புதுசா கேளுங்க, தண்ணி போக மாட்டேங்குது, வெளியில வச்சிருந்தனால யூஸ் பண்ணாங்க. என் குழந்தைக்கு பிளட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு மாசமா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். வசதி இல்லாதவங்க நான் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்கேன். எனக்கு வசதி பாருங்க. மதுரை வாடிப்பட்டி அருகே கொள்முதல் செய்யப்படாததால் சாலையின் இருபுறமும் குவியல் குவியலாக தேக்கமடைந்துள்ள நெல்மணிகள். விடியா திமுக ஆட்சியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு மூட்டைக்கு 55 ரூபாய் வீதம் இடைத்தரகர்கள் அதிகாரிகள் வசூல் செய்வதாக பெண் விவசாயி குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பொது போக்குவரத்து சாலை மற்றும் சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்த தனிநபர். விடியாதிமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே ஊராட்சி நிர்வாகம் மின் கட்டணம் செலுத்தாததால் மோட்டாருக்கான மின் இணைப்பை துண்டித்துச் சென்ற மின்வாரிய ஊழியர்கள். விடியாதிமுக ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மோட்டாருக்கான மின் இணைப்பை துண்டித்ததால் குடிநீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதி. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் காலை மாலை என இரு வேளைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பரபரப்பான காலை நேரங்களில் அதிகப்படியான போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்தி போக்குவரத்தை சீர் செய்ய கோரியும் விடியா அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 3718 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்களை விநியோகிக்கும் பணிகள் தொடக்கம். 40,04,000 வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து புதுப்பிக்கும் இப்பணி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் புதிய வாக்காளர்கள் மற்றும் முகவரி மாற்றம் செய்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் படிவங்களை சரிபார்க்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 89,440 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,180 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியானது 163 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிலோ வெள்ளியின் விலை 1,63,000 ரூபாயாக நிர்ணயம். தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த பாகம் பிரியால் உடனுரை சங்கர் ராமேஸ்வரர் ஆலய ஐப்பசி திருக்கல்யாணம் வைபவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம். யாகசாலை பூஜைக்கு பின்பு கொடிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பீகாரின் 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது. 7.42 கோடி வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இக்கட்டத்தில் வாக்களிக்க உள்ளனர். வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களுக்கு அனுமதி முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதியில் வெளியாகும் என தகவல். தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் நவம்பர் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குவாத்தமாலாவில் பூச்சி தாக்குதல் காரணமாக ஏலக்காயின் உற்பத்தி 44% அளவு சரிந்த நிலையில் ஏலக்காய் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்தியா. கேரளாவின் இடுக்கி, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்பட்டு ஏலக்காய் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கிலோ $420 வரை விற்பனையாவதால் புது அத்தியாயத்தின் உச்சத்தை எட்டியுள்ளதாக ஏலக்காய் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. மாவட்டம் மதுராந்தகம் அருகே கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் வரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்படும் சரணாலயம். திறனற்ற திமுக அரசின் வனத்துறையினர் சரணாலயத்தில் உள்ள ஆடு தின்னா பாலை கொடிகளை அகற்றி கருக்கிளி ஏரியை சீரமைக்காமல் உள்ளதால் பறவைகள் வரத்து குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பழுதடைந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரையில் இருந்து சிமெண்ட் காரைகள் பகிர்ந்து விழுந்ததில் கிராம நிர்வாக அலுவலர் உள்பட 3 பேர் காயமடைந்த விவகாரம். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாதுகாப்பான கட்டட வசதியும் உயிருக்கு உத்தரவாதமும் கேட்டும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூலாங்குளத்தில் மகளிர் சுய உதவி குழு மூலம் வாங்கிய கடனை கட்ட முடியாத விரக்தியில் 2 குழந்தைகளின் தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை. விடியா திமுக ஆட்சியில் வேலையில்லாத திண்டாட்டத்தால் ஏழை எளிய மக்கள் கடன் வாங்குவதும் பின்னர் அதை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதும் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மலையடி வெண்பாக்கத்தில் சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் மந்தகதியில் நடைபெறும் அவலம். விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு இறுதிக்குள் பேருந்து நிலையம் திறப்பதில் சிக்கல். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள ஒண்டு உறைவிட பள்ளியில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. பழுதான மோட்டாரை விடியா ஸ்டாலின் அரசு 2 ஆண்டுகளாக சரி செய்யாததால் இயற்கை உபாதையை கழிக்க மாணவ மாணவிகள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு செல்லும் அவலம். டெல்லியில் வைரஸ் தொற்றுகளை அடையாளம் காணும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 4.5 லட்சம் நோயாளிகளிடம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய பரிசோதனையில் 11.1% நோய் கிருமிகள் கண்டறியப்பட்டதாக தகவல். 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 10.7% இருந்த நோய் தொற்று பரவல் தற்போது 11% மேல் உயர்ந்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவிப்பு. விழுப்புரம் நகர கழிவுநீர் கோலியனூர் ஏரியில் கலப்பதால் நீர் மாசுபட்டு தோல்நோய் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்பு ஏற்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தீய சக்தி ஆட்சியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படாத நிலையில் பொதுமக்கள் தாங்களாவே தூர்வாரியும் பயனற்று போனதாக கோலியனூர் மக்கள் ஆவேசம். கழிவுநீர் சாக்கடை தண்ணி போகுது. பசங்களை வச்சுட்டு ரொம்ப நாங்கள் அவஸ்தைப்படுறோம். வர தண்ணியை தடுக்கணும், இருக்கிற தண்ணியை எங்களுக்கு வெளியேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. எங்கள் எதிரில் தண்ணி போகுது, ஒரே கருப்பாக இருக்குது. குடிக்கிற தண்ணியில ஸ்மெல் வருது, குளிக்கிற தண்ணியில ஸ்மெல் வருது. பசங்களுக்கு ஜுரம் வருது, மேலே பூரா தோல் நோய் மாரி வந்தது சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட நல்லா இல்லை சார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே எரவாஞ்சேரி கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள வீரசோழன் ஆற்று பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வலியுறுத்தி பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரதம். ஆற்று பாலம் இடிந்து விழுந்து அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்குமா என பொதுமக்கள் காட்டம். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 95 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலுவை சலுகைகள் மற்றும் ஓய்வூதிய தொகையை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி செயலாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். இஸ்லாமிய ஆண்கள் 2வது திருமணத்தை பதிவு செய்ய முதல் மனைவிக்கு அழைப்பாணை அனுப்பி கருத்து கேட்பது கட்டாயம் என கேரள உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. முதல் மனைவி எதிர்த்தால் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என அறிவுறுத்திய நீதிமன்றம், இஸ்லாமிய சட்டத்தில் 2ஆம் திருமணத்திற்கு அனுமதி இருந்தாலும் பெண்களின் உரிமையே முதலிடம் என வலியுறுத்தல். ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிவன் கோயில்களில் அன்னாபிஷேக வைபவம் கோலாகலம். பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சமையல் கூடத்தில் டன் கணக்கில் சாதம் வடித்து இறைவனுக்கு படையலிட்டு வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் வந்த பக்தர்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபாடு. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரித்சர் பொற்கோவிலில் குருநானக் ஜெயந்தி ஆன்மீக கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரோவரில் புனித நீராடி குருநானக்கை வணங்கி பிரார்த்தனை.
ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் 125ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 650 125வது ஆண்டு நிறைவு பதிப்பு பைக் அறிமுகம். தங்க நிற பேட்ச் மற்றும் சிறப்பு வடிவமைப்பு கூறுகள் வரவேற்கும் வகையில் உள்ளதாக ராயல் என்ஃபீல்டு ஆர்வலர்கள் தகவல். உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான அமேசானில் ஒரே நேரத்தில் 14,000 ஊழியர்கள் பணி நீக்கம். அமேசான் நிறுவனம் அண்மை காலமாக தொடர்ந்து ஆட்குறைப்பில் ஈடுபடுவதால் ஊழியர்கள் அச்சம். வங்கக்கடலில் உருவாகும் புயல் இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் ஏமச்சந்திரன் எச்சரிக்கை. புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து பாதிப்பு ஏற்படலாம் எனவும் கணிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்கில் மழை போல் பெய்த பனிப்பொழிவு. சோனமார்க் பகுதி அடர்த்தியான வெள்ளை அடுக்கு போர்வைகளால் சூழப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து மகிழ்ச்சி. ஒடிஷா மாநிலம் கட்டாக் பகுதியில் பாலிஜாத்ரா 2025 விழாவில் பிரம்மாண்ட மணல் சிற்பம் அமைப்பு. பாக்கு மற்றும் தேங்காய்களை பயன்படுத்தி உலகின் மிகப்பெரிய படகு சிற்பத்தை உருவாக்கி அசத்திய சிற்பக் கலைஞர். இந்தியாவில் சாட் ஜிபிடி கோவின் 12 மாத இலவச பயன்பாடு தொடங்கியதும் ஆயிரக்கணக்கான பயனர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் UPI பிழைகள், மீண்டும் ₹1 கழிப்பு, செயல்முறை நின்று போவது போன்ற பிரச்சனைகளால் பயனர்கள் அவதி. அதிகமான பயனர்களால் UPI அமைப்பு தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது என்றும் சரி செய்யும் பணிகள் நடந்து வருவதாகவும் OpenAI விளக்கம். அமெரிக்காவின்